ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆரோக்போ சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்றதுக்கு நம்ம தலையில் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணால் போதுமா, இல்லை ஷாம்பூ சீயக்காய் இது மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா, இல்லைன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, ஸ்பெஷலான ஃபுட் எதுவும் நம்ம எடுத்துக்கணுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாகவே நம்மளோட உடம்பு நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஆரோக்கியமான ஃபுட் எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருப்போம். அப்போது முடி வளரணும் அப்படிங்கும் போது முடி நல்லா க்ரோத் இருக்கணும், நல்லா நீளமாக இருக்கணும், அடர்த்தி இருக்கணும் அப்படிங்கும் போது நம்ம ஒரு 50% அளவுக்கு ஆயில் அப்புறம் ஷாம்பூ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா 50% அளவுக்கு நம்ம சாப்பாடு அதை மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். ஏன் ஹேர் க்ரோத்துக்கு சாப்பாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஸ்கேல்ப் நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் முடி நல்லா வளரும். இந்த ஸ்கேல்ப்பு நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட தலையில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தான் முக்கியம். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு ஒரு 50% நம்ம எடுத்துக்கக்கூடிய சாப்பாடும் காரணம். ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம உடம்புல ஹெச்பி லெவலில் நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகாது, ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். ஹீமோக்ளோபின் லெவலுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா எல்லாருக்குமே எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஹேர் ஃபால் ஆகிறது, முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, டெலிவரி டைமிங்கில் எல்லாருக்குமே ஹெச்பி லெவல் கம்மியாகும். ஸோ அதனால தான் ஹேர் ஃபால் நம்ம எல்லாருக்குமே ஆகுது. அப்போ நம்ம அந்த ஹெச்பி லெவலை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம், அதுக்கான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் ஆகாது, ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம அயன் கண்டென்ட் எதுலலாம் இருக்கோ அந்தந்த ஃபுட்டெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபுட்டுனா டேட்ஸ் தான். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டேட்ஸ் சாப்பிடலாம். அடுத்ததாக கீரை, முருங்கைக்கீரை, எல்லா கீரையுமே நல்லது, முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் அயன் நிறைய இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை சூப் குடிக்கலாம், பொரியல் அந்த மாதிரிலாம் சாப்பிடும் போதும் ஹேர் ஃபால்லாம் ஆகாது, ஹேர் க்ரோத் இருக்கும். அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது அதில். அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கும் போதே விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃபுட்டையும் நம்ம சேர்த்தே எடுத்துக்கணும். விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அப்புறம் கொய்யாப்பழம், நெல்லிக்காய், லெமன், இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இருக்குது. அடுத்ததாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது முதல்ல ஃபஸ்ட்டில் எக்கு, நம்ம பாயில்டு எக்கு ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு எக்கு இல்லை 2 days ஒன்ஸ் எக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பயிறு, பருப்பு வகைகள், பயிர் வகைகள் இது எல்லாத்தையுமே முளைக்கட்டிலாம் சாப்பிடும் போது ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒமேகா 3 இருக்கக்கூடிய ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம். மீனில் ஒமேகா 3 இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ வீக்லி ஒன்ஸ் மீன் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஃப்ளாக் சீட்ஸ்மாங்க, ஆலி விதை, அந்த ஆலி விதையிலேயே ஒமேகா 3 நிறைய இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம். அது ஆக்சுவலாக ஹேருக்குமே அப்ளை பண்ணலாம், ஆலி விதை. அடுத்ததாக பாதாமில் இருக்குது, பாதாமில் ஒமேகா 3 இருக்குது. அடுத்து வால்நட்டில் இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்பப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகாது, ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்டு கருவேப்பிலை. கருவேப்பிலை சாப்பாட்டு மூலமாக நம்ம சாப்பிட்றதுனாலையும் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். ஆயிலில் நம்ம அப்ளை பண்ணி தேய்க்கும் போதும் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். ஆயிலில் எப்படி அப்ளை பண்ணி தேய்க்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபுட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. குழம்புல இதிலெல்லாம் போடும் போது நம்ம அதை தூர தூக்கி போடாமல் அதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். அப்புறமா சட்னி பண்ணி சாப்பிட்லாம். எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி
ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆகிற எல்லாருக்குமே வந்து ஹேர் லாஸ் இருக்க தான் செய்யும். ஹேர் க்ரோத்தே இருக்காது. ஹேர் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப தின்னாக இருக்கும் ஹேர்லாம். ரொம்ப அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. பட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து எல்லாருக்குமே வந்து நிரந்தரமாக இருக்காது. எல்லாமே ஒரு டெம்பரவரி தான். ஸோ எதை பற்றியும் ஒரி பண்ணாமல், எதையும் கேர் பண்ணாமல் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது மெயினாக. அடுத்ததாக ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஹேருக்காக மெயினாக ஆகக்கூடாது. ஹேர் இவ்வளோ ஹேர் லாஸ் ஆகுதே, என்னன்னே தெரியலையே, ஏன் இவ்வளோ முடி கொட்டுது அப்படின்னு ஒரி பண்ணாமல், ஏன் அப்படி ஆகுது, எதனால, ஆயில் மாற்றணுமா, இல்லை ஷாம்பு மாற்றணுமா, இல்லை தண்ணினால சேஞ்ச் பண்ணணுமா எதுவும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கான காரணத்தை பார்த்து நம்ம மாற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹேர் கேர் ரிலேட்டடாக எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.